திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்த நிலையில் நாளை இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். விவரங்கள் ரஃபீக். நிச்சயமாக மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்கா அருகில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவது குறித்த தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு மற்றும் தர்கா தரப்பில் மேல்முறையீடு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு என்பது கடந்த மாதம் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த தொடர் விசாரணையில் நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் முடித்து நீதிபதிகள் தீர்ப்புக்காக ஒத்திவைத்திருந்தனர். இந்நிலையில் தான் மதுரையைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் தற்போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் சந்தனக்கூடு விழா நடைபெறுகிறது. அங்கு கந்தூரி நடத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே கந்தூரிக்கு தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை விசாரணை செய்த தனி நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் இந்த விழாவில் அதாவது ஆடு கோழிகள் பலியிடக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தது மட்டுமல்லாமல் இந்த விழாவில் 50 அதாவது சந்தனக்கூடு விழாவில் 50 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்துதான் இன்று மேல்முறையீடு செய்வதற்காக தர்கா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபு ராஜதுரை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் முறையீடு ஒன்றை செய்தார். அப்பொழுதுதான் நீதிபதிகள் இந்த கருத்தை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த மேல்முறையீடு வழக்கு நீங்கள் தாக்கல் செய்யுங்கள், நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் ஏற்கனவே முக்கிய வழக்காக விசாரணை செய்யப்பட்ட அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்கா அருகில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவதற்கான வழக்கு விசாரணை அந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பு நாங்கள் நாளை வழங்க உள்ளோம். எனவே இந்த வழக்கு ஒரு முக்கியத்துவமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. எனவே இருந்தாலும் நீங்கள் மனு தாக்கல் செய்யுங்கள், அந்த வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது என்ற கருத்தை தற்போது தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் மிக நீண்ட விசாரணையில் இருந்த அந்த தர்கா திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கு என்பது வழக்கினுடைய முக்கியமான உத்தரவு என்பது நாளை வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.